என் வாழ்க்கையில என்னதான் இருக்கு? ஒருவேளை கஷ்டப்படுறதுக்கு மட்டுமே பிறந்தவனோ? திடீரென ஒரு மெல்லிய அழுகுரல் கந்தனின் காதுகளில் விழுந்தது. ஒரு சிறிய கன்றுக்குட்டி தனியாக பயத்தில் உறைந்து போயிருந்தது. அடடா, குட்டி பயலே, உன்னை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? கந்தன் அந்த கன்றுக்குட்டியை தன் குடிசைக்கு கொண்டு வந்து பசியாற்றி அரவணைத்தான். அன்று முதல் அந்த கன்றுக்குட்டி கந்தனின் ஒரே துணையாக மாறியது. ஒரு நாள் கந்தன் கண்ட காட்சி அவனை மலைத்து போக வைத்தது. கன்றுக்குட்டி பால் குடிக்கும்போது அதன் வாயிலிருந்து தங்க நாணயங்கள் கொட்டின. அது ஒரு சாதாரண கன்றுக்குட்டி அல்ல, அது ஒரு மாயக்கன்று. இந்த அதிசய கன்றுக்குட்டியின் அருளால் கந்தனின் வாழ்க்கையே மாறியது. அவர் வறுமையிலிருந்து மீண்டு ஒரு செல்வந்தராக மாறினார். ஆனால் கன்றுக்குட்டியின் மீதான அவரது அன்பும் பாசமும் ஒருபோதும் மாறமில்லை. அன்பும் கருணையும் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு கந்தனின் கதை ஒரு சிறந்த உதாரணம்.